இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் 10 பிரியாணிக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு எதுவும் வேணாம் மச்சான். சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டே பேசலாம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் 10 பிரியாணிக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ பசிங்க சார், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். எங்கேயுமே கடல் அண்ணநகரில் பார்த்தோம், எனக்கு பிரியாணி செம்ம கூட்டமாக இருக்குது. சரி மவுண்ட் ரோடு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே வந்து அண்ணநகர் தான் வந்து சொல்லுவோம். மவுண்ட் ரோட்லேருந்து பார்க்கலாம். 2-3 கடை வந்து புதுசாக திறந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கடைக்கு தான் வந்து விசிட் போட்டிருக்கோம். கடை பேர் வந்து மவுண்ட் ரோட் 10 பிரியாணி. நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்குது. ஒரு பாய் வீட்டு ஸ்டைலில் தான் அந்த பிரியாணி செஞ்சுருக்காங்க. நான் ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையாக சொல்லணுன்னா அந்த அரோமா, அந்த ஃப்ளேவரு, அந்த ஸ்மெல்லு, நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு அந்த பாய் வீட்டில் போய் சாப்பிட்டாரு அது மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கடையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு பைட்டு கூட நான் எடுத்து வைக்கல, அந்த எலும்பை தான் கச்சி தூக்கி போட்டேன். ஸோ சின்ன சின்ன பீஸு 2 கொடுத்துருக்காங்க, வெங்காயம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த புதினா சட்னி மாதிரி கொஞ்சம் காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி கம்மி தான். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பைட்டு இங்கே பாய் வீட்டில் சாப்பிட்டு அப்படி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் பாய் வீட்டில் சாப்பிட்டு. இந்த கடை வந்து அந்த ஃபீல் கொடுக்குது. ஆனால் சாப்பாடு குவான்டிட்டி கம்மி தான், டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குதா? நான் சும்மா சொல்ல, இங்கே சிரிக்கிறேன். உண்மையாக நல்லா இருக்குது. பாய் வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கல்யாணத்தில் அதே அந்த ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரிலன்னா இன்னும் கூட வாங்கி சாப்பிட போகிறேன். ஸோ பீசஸ் கம்மி, குவான்டிட்டி கம்மி, டேஸ்ட் வைஸ் வந்து நான் சாப்பிட்ருக்கேங்க. அந்த பாய் வீட்டு ஸ்டைல் வந்து ஏதோ ஒரு 2-3 கடலை தான் இருக்கும். பரவாயில்ல, 120 ஒர்க்குன்னு சொல்லலாம். டேஸ்ட்டுக்காக, குவான்டிட்டிக்காக இல்லை, பட் இதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து. பரவாயில்ல, இந்த பிரியாணிக்காக நான் அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ சட்னி வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் வருது, நல்லா தான் இருக்குது. ஏன்னா பிரியாணி இதெல்லாம் இல்லாமல் பிரியாணி மட்டும் சாப்பிட்டாலே பீஸ் வந்து எலும்பு இல்லாமல் கொஞ்சம் திட்டமான பீஸ் வந்து 2 போட்டு ஊற்றுறாங்க. அது டேஸ்ட் குஸ்கா குத்தாலும் நான் சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி இது நம்ம சேனலில் வர ஃபுட் ரிவ்யூ மாதிரி போதில்ல, இருக்கவே கூடாது. எக்ஸ்ப்ளோர்னால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் போடுறோம். நான் மோஸ்ட்டாக ஃபுட் இது மாதிரிலாம் ஃபுட்டு கொடுத்தா என்ன பண்ணுறது? இந்த ஐப்பு இல்லை, நான் போகிற கடையில் ஐப்பு கொடுக்குறேன்னு நினைக்காதேங்க. அது மாதிரி தான் இருக்கு. நான் பிரியாணி நான் பொய் சொல்லலை. ஆனால் பிரியாணி வந்து எனக்கு பிடிச்ச பிரியாணி பார்த்தீங்கன்னா SS. நான் நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராயப்பேட்டையில் எவ்வளோ SS தான் பிடிக்கும். 2வது பிடிக்கும் ஒரு பிரியாணினா இந்த கடை சொல்லலாம். அந்த ஃப்ளேவர் தாங்க. எனக்கு கறி பீஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவருக்காக தான் இந்த கடைக்கு. இந்த மாதிரி கடைலாம் வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்ம டேஸ்ட் தான் பிரியாணி நிறையா சாப்பிட்றோம். இந்த கல்யாண ஸ்டைல் பாய் பிரியாணி யாராச்சும் வேணும்னா சாப்பிடுங்க. யாராச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். லொக்கேஷன் பின் பண்ணுறேன். பிலாலுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் அந்த கார் ஜுவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தெரு முனையிலே இந்த கடை வந்து அமையுது. சாப்பாடு பத்தாது, நீ பாரு. அதான் அதே நல்லா இருக்குதா. ஸோ 2வது வாட்டி வந்து 10லேருந்து பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன். அதுவும் பீசஸ் கம்மியாக தான், ஒரு 4 பீசஸ் இருக்குது. சேம் குவான்டிட்டி. டேஸ்ட் வந்து எனக்கு அந்த சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. பீஃப் பிரியாணி எப்பயும் போல தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சிக்கன் பிரியாணி மாதிரி வரல. இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்வீட் இங்கே வா, இந்த வாட்டி வந்து ஒரு கேசரியாக வந்து கொடுத்துருக்காங்க. கேசரி சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பிரியாணி மாதிரி வரல. நானும் சாப்பிட்லாம். பீஃப் பிரியாணி ஆவரேஜ் தாங்க. சிக்கன் பிரியாணி தான் டாமினேட் பண்ணிடுச்சு. நிறைய பிரியாணி சாப்பிட்றல, அது கரெக்டு. இருந்தாலும் அந்த பீஃப் அந்த சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. நிறைய பிரியாணி சாப்பிட்றேங்க ரெவியூன்ட்டு, ரொம்ப தப்பு. ஆனால் சாப்பிட்லாம் இது மாதிரி கடைக்கு வந்தால். ஸோ நான் போய் சாப்பிட்றேன். ஸோ ஸ்டே டியூன். இதே மாதிரி அடுத்த வீட்டில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஃபுட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்களை வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ அதை வச்சு ஸ்டே டியூன். நான் உங்களை கௌதம். நன்றி.
ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னாடி ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் டிக் பண்ணுறேன். எந்த வீடியோவும் நான் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ சொல்கிறேன், மறக்காமல் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.